எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வெற்றி ஊழியம் வழங்கும் இயேசுவின் வெற்றி நேரம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இப்பொழுதும் நம்முடைய அன்பு சகோதரர் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள வருகிறார்கள். ஜெபத்தோடு காத்திருங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். என கண்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய கரம் பிடித்து அவர் அதிசயங்களை காண பண்ணும்படியாக நிறைவான பாதையிலே நம்மை வழிநடத்தி செல்ல போகிறார். அநேக நாட்களாக ஏதோ ஒரு கடினமான பாதையிலே நீங்கள் கடந்து சென்றிருக்கலாம். விரும்பாத அநேக காரியங்கள் உங்கள் கண்கள் முன்பு தோன்றியிருக்கலாம். உங்கள் காதுகளிலே தேவையற்ற செய்திகளை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே சோர்வுகள் வந்திருக்கலாம். பல விதங்களிலே ஒரு நல்ல ஒரு முடிவை என்று நான் காண்பேன் என்று சொல்லி உங்கள் மனம் ஒரு எதிர்பார்ப்போடு கூட இருக்கலாம். இன்றைக்கு தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கையை பிடித்து சொல்கிறார், ஒரு புதிய தொடக்கத்தை, ஒரு புதிய காரியத்தை காணும்படியாகவும் அதை சுதந்திரிக்கும்படியாகவும் தேவன் நமக்கு இரக்கம் செய்ய போகிறார். பல நேரங்களில் ஏன் இது நடக்கிறது, எதற்காக இது நடக்கிறது, இப்படிப்பட்ட கடினமான பாதைகள் எதற்காக நமக்கு அமைந்து விட்டது என்று கேட்கக்கூடிய எண்ணற்ற மக்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றன என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகின்றன. என் அன்புக்குரியவர்களே, பல காரியங்கள் நடக்கும்போது நாம் சற்றே சிந்திக்க வேண்டும். தேவனுக்காக உண்மை உத்தமமாக வாழ்ந்து சில காரியங்கள் நிகழும்போது அது தேவன் நமக்கு நன்மையாக மாற பண்ணுகிறார். மறுபக்கம் தேவனுடைய சமூகத்தை விட்டுவிட்டு தேவனுடைய வார்த்தையை தள்ளிவிட்டு தேவ பிரசன்னத்தை உதறிவிட்டு நீங்கள் போகும்போது நேரிடுகிற துயரத்திற்கு நீங்கள் தான் பொறுப்பு, நீங்கள் தான் பொறுப்பு. லூக்காவின் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. கெட்ட குமாரன் என்று அவனை அழைக்கிறார்கள். இளைய குமாரன், மூத்த குமாரன் 2 பேர் இருந்தார்கள். தூர தேசத்திற்கு போனான். ஆனால் அவன் மனம் திரும்பி வந்தபோது ஒரு மகிழ்ச்சியின் வாழ்வு வந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த காட்சிகளை நினைத்து பாருங்கள். தவறு இழைக்கும் போது யாராயிருந்தாலும் தப்பி போக முடியாது. தேவன் தப்பவும் விடமாட்டார். தேவனுடைய சட்டத்தின்படியாக தேவன் குறுக்கிடுவார். என் அன்பு சகோதர சகோதரிகளை, என்னை யாரும் பார்க்கவில்லையா, நான் எவ்வண்ணமாகவும் வாழுவேன், எப்படி வேணாலும் வாழுவேன் என்று சொல்லக்கூடிய என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, சற்றே அந்த வார்த்தைகளை நிறுத்திவிட்டு, தேவனே உம்முடைய கிருபைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது தேவன் ஒரு சுக வாழ்வை தந்து நம்மை துளிர்க்க வைப்பார். சரி, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுக்க போகிறதான ஒரே ஒரு செய்தி, நமக்கு இருக்கிற பலத்தோடு நாம் புறப்பட வேண்டும். அப்படித்தான் தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை சற்றே நீங்கள் கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஒரு நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கிற அந்த நேரத்தில் இந்த பூமியிலே இருக்கிறதான முன்குறிக்கப்பட்டதான இஸ்ரவேல் ஜனங்கள் துயரத்தில் இருந்து கொண்டிருந்த போது இப்படிப்பட்ட ஒரு செய்தியை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் நினைத்தார். நன்கு நீங்கள் கவனிக்க வேண்டும். நடந்தது என்ன? அவர்களுடைய வாழ்விலே துயரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர்களுக்கு ஒரு வெற்றியின் செய்தியை கொடுக்க தேவன் திட்டம் வைத்திருந்தார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, வெற்றியின் செய்திகளை உங்கள் காதுகள் கேட்க வேண்டுமா? வெற்றியானவைகளை கண்டு, ஜெயத்தை கண்டு
நீங்கள் மகிழ்ச்சியோடு கூட பயணிக்க வேண்டுமா? அத்தனையும் உருவாக்கி தருகிறது ஜெபம், தேவனுடைய சமூகம். அதைத்தான் நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். பல நேரங்களிலே பலர் சொல்வார்கள், இந்த உலகிலே எங்களுக்கு யாரும் இல்லை, நாங்கள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டிருக்கிறோம், நாங்கள் சிறுமைப்பட்டவர்களாக இருக்கிறோம், நாணமில்லை, அறிவு இல்லை, ஆற்றல் இல்லை, திறமை இல்லை, எந்த ஒத்தாசையும் இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஸ்டாப். அதற்கு பதிலாக ஒன்றே ஒன்று உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் அதை உங்களுக்கு ஜெயமாக மாற பண்ணுவார். என்னது பிரதர் எனக்கு இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்கலாம். தேவனுடைய சமூகத்தில் உரிமையோடு கூட ஜெபிக்கிறவர்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் வெற்றியின் செய்தியை காண முடியும். அன்று நடந்தது என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே 7 ஆண்டு காலமாக தோற்கடிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். சுகவாழ்வு கலைக்கப்பட்டது, வெற்றியின் செய்தி பறிக்கப்பட்டது, துயரத்தினால் நிரப்பப்பட்டார்கள். இருண்ட ஒரு வாழ்வு, வனாந்தரமான ஒரு சோகம், சொல்லி முடியாத துயரம் நீடித்து கொண்டே இருக்கின்றன. சில தேவனுடைய பிள்ளைகள் இவண்ணமாக சொல்வார்கள், ஐயா, எங்களுடைய வாழ்வில் தேவ சமூகத்தை நாட வேண்டும் என்று விரும்புகிறோம், தேவனுக்காக வைராக்கியமாக இருக்க விரும்புகிறோம், தேவனோடு கூட கிட்டி சேர விரும்புகிறோம். ஆனால் எங்கள் வாழ்வில் எத்தனையோ சோகங்கள், சொல்ல முடியாத துயரங்கள், எங்களுடைய கண்கள் ஒரு நாள் நன்மையை பார்க்கல பிரதர் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய கையை பிடித்து சொல்லுகிறார், ஒரு வெற்றியின் செய்தி உங்கள் கூடாரத்தின் மேல் இனி தொனிக்க போகிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒரு வெற்றியின் செய்தி, ஒரு வெற்றியின் செய்தி தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களிலே தொனிக்கிறது. நீங்கள் கேட்க போகிறீர்கள். அது தேவனாலே உண்டாகிற ஒரு வெற்றியின் செய்தி என்பதை மறந்து விடாதீர்கள் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் பரிதாபத்தோடு கூட இருக்கிறார்கள், சஞ்சலத்தை சுமந்தவர்களாக இருக்கிறார்கள், நிறைவை பறிகொடுத்தவர்களாக இருக்கிறார்கள். நீங்களும் அப்படித்தான் சொல்லுகிறீர்கள், எங்கள் நிறைவெல்லாம் எங்கள் எல்லைகளை விட்டு போய்விட்டது பிரதர். எத்தனை இரவுகள் நான் ஜெபித்து பார்த்து விட்டேன், இன்னும் ஒரு யுத்தம் ஓயாமல் இருக்கிறது. துவண்டு போன இருதயத்தோடு கூட கலக்கமும் கண்ணீரே என்னுடைய வாழ்வை சூழ்ந்து விட்டது. நிமிர்ந்திருக்க முடியாதபடி எல்லாவற்றிலையும் தோற்று போன நிலைமையில் இருக்கிறேன் என்று சொல்லுகிற என் அன்புக்குரிய உள்ளங்களே, இன்றைக்கு ஆவியானவர் சொல்லுகிறார், ஒரு புதியதான ஜெயத்தின் செய்தி உங்கள் எல்லைகளிலே தொனிக்க போகிறது. உங்கள் வாழ்விலே ஒரு வெற்றியின் செய்தி பிறக்க போகிறது. அது எவ்வண்ணமாக நடக்கும்? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன், சிலுவையிலே வெற்றி சிறந்த நம்முடைய அருமை இரட்சகர் நமக்காக ஜெயம் எடுத்தபடியினால் அவரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு ஜெயத்தின் செய்தியை கேட்க பண்ணுவார், காண பண்ணுவார். அதை சாட்சியாக அநேகருக்கு பிரகடனப்படுத்த வைப்பார். என் அன்புக்குரிய சகோதரியே, அநேக ஆண்டு காலமாக நீங்கள் முடக்கப்பட்டீர்கள். எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் துயரத்தையே நீங்கள் சுமந்து கொண்டிருந்தீர்கள். உண்மைதானா? இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், போதும், உன்னுடைய வாழ்வு துளிர்க்க போகிறது. ஒருவேளை நீங்க கேட்கலாம், என் வாழ்வு துளிர்க்குமா? என் வாழ்வு துளிர்க்குமா? இத்தனை வருடங்கள் ஆகிவிட்டதே, இன்னும் என்னுடைய வாழ்விலே ஜெயம் இல்லையே, நான் எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போன நிலைமையில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஜெயத்தின் வாழ்வு வருமா என்று நீங்கள் கேட்கிறீர்கள். ஆண்டவராகிய தேவன் ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எனக்கு எப்படி வெற்றியின் செய்தி வரும்? ஆண்டவராகிய தேவன் அன்றைக்கு ஆரோனுடைய கோலை துளிர்க்க வைத்தார் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. ஆரோனுடைய கோல், அன்றைக்கு 12 கோத்திர பிதாக்களுடைய கோல்களுக்கு நடுவிலே ஆரோனுடைய கோல் உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக ஒரே நாள் இரவிலே அது துளிர்த்தது, இலை வந்தது, பூ வந்தது, பழம் வந்தது. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், வெற்றியின் செய்தி உனக்காக ஆயத்தமாக்கப்பட்டு விட்டது.
உன்னுடைய வேதனைகளுக்கு முடிவு கட்டப்படுகிற ஒரு நேரம் வந்துவிட்டது. ஒரு சுகவாழ்வை கண்டு நீங்கள் துதிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆதரவின் கரத்தை இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக யூடியூப்ல நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆதரவின் கரம் உங்கள் அருகில் வந்திருக்கிறது. ஆதரவின் கரம் உங்கள் அருகில் வந்திருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் வெற்றியின் செய்தியை கேட்க போகிறீர்கள். அன்று கிதியோன் தோல்வியே பார்த்து கொண்டிருந்தார், வேதனைகளையே பார்த்து கொண்டிருந்தார். முழு இஸ்ரவேல் ஜனங்களும் நியாயாதிபதிகளின் நாட்களிலே துயரப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஏன்? எதற்காக? அங்கே நியாயாதிபதிகள் இல்லையோ? நியாயாதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் அங்கே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாய் போனார்கள், வெற்றியை இழந்தார்கள். ஹலோ பிரதர், நீங்க யாராக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, வெற்றி பறிபோகிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம் இல்லாமல் அது நடக்காது பிரதர், நடக்காது. சகோதரியே, அது நடக்காது, நடக்காது. நீங்கள் சொல்வீர்கள், எனக்கு ஏது நடந்தது? நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் எவ்வளவாக அவரை தேடினீர்கள்? அவர் சமூகத்தை உண்மையாக நாடினீர்களா? உண்மையாக அவரை தொழுது கொண்டீர்களா? உண்மையாக அவருடைய வேதத்தை நேசித்தீர்களா? உண்மையாக அவருடைய கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தீர்களா? உண்மையாக அவருக்கு தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து இருந்தீர்களா? இல்லையே, இல்லையே. அவர்களுடைய வாழ்வில் ஒரு வெற்றியின் செய்தி பறிபோனதுக்கு காரணம் பொல்லாப்பு. தேவ சமூகம் உதறடிக்கப்பட்டது. தேவ சமூகத்தை வெறுத்தார்கள், உலகத்தை நாடத் தொடங்கினார்கள். சில தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதம் வருகிற அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால் அது எதற்காக பிரதர், சிஸ்டர்? உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். எதற்காக? அவரை மகிமைப்படுத்துவதற்காக. உங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஆரோக்கியத்தை வைத்து இந்த உலகத்தினுடைய காரியங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அங்கே தேவ சமாதானம் பறிபோய்விடும். சிலர் சொல்லுவார்கள், ஆராதனைக்கு போகிறதற்கு நேரம் இல்லை, வேதத்தை வாசிக்க நேரம் இல்லை, ஜெபிக்க நேரம் இல்லை. ஆண்டவர் சொல்வார், உனக்கு ஜெயம் கொடுப்பதற்கு எனக்கும் நேரம் இல்லை என்று சொல்லி உன்னை உதறிவிட்டு போய்விடுவேன் என்று சொல்லுகிறார். பிரதர், அப்படி தேவன் பேசுவாரா? கட்டாயம் பேசுவார். இந்த வசனத்தை நீ மறப்பாய் என்று சொன்னால் உன் பிள்ளைகளை நான் மறந்து விடுவேன் என்று ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணி வைத்திருக்கிறார். இந்த வேதத்தை நீங்கள் மறந்தால் தேவன் உங்கள் பிள்ளைகளை மறந்து விடுவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்போ உங்களுக்கு புரிகிறதா? ஐயா, தேவ சமூகத்திற்கு வந்து விடுவோம். ஆண்டவருடைய நிறைவான நன்மைகளை பார்ப்பதற்கு அவர் சமூகத்திலே கெஞ்சி ஜெபிப்போம். ஒரு வெற்றியின் செய்தி உங்கள் எல்லைகளிலே இனி உலாவி வரப்போகிறது. இனி வருகிற நாட்களிலே துயரத்தை பார்த்ததான நீங்கள் வெற்றியின் செய்தியை கேட்கிறது மாத்திரமல்ல, காணப்போகிறீர்கள். தேவன் அதை செய்து முடிக்கிறதை பார்க்க போகிறீர்கள். முதலாவதாக தேவ ஜனத்தின் நடுவிலே தேவன் சிங்காசனத்திலிருந்து வெற்றியின் செய்தியை கொடுத்தார். இரண்டாவது, தேவன் அவர்களுடைய வாழ்விலே என்ன செய்தார், என்ன நடந்தது என்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அதன் பின்பாக 6ஆம் வசனம். இந்த 2 வசனங்களை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன், நீங்கள் கவனியுங்கள். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இங்கே வாசிக்க கேட்கும் பொழுது அவர்கள் ஏதோ ஒரு பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய பிடி? எந்த சிறையில் இருக்கிறார்கள்? இவர்கள் மேல் யாருடைய கரம் பலத்து கொண்டிருந்தது என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. மீதியானியர்களுடைய கை அவர்கள் மேல் பலத்து கொண்டிருந்தபடியினால் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டார்கள். சிறுமைப்பட்டார்கள் என்று
தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்தபோது 5ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களிலே வாசிக்கும் போது என்ன பாடல்கள், என்ன ஆடல்கள், என்ன உற்சாகம், என்ன கம்பீரம்! தேவனுடைய மகத்துவ செயலை பாடி 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 துதித்து துதித்து ஆர்ப்பரித்தார்கள். திடீரென்று ஒரு காரியம் நடக்கிறது. இதே காரியம்தான் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு நடந்திருக்கிறது. ஒரு சில நாட்களிலே, சில வருட காலமாக மகிழ்ச்சியோடும் கம்பீரத்தோடு கூட இருந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மகிழ்ச்சி இல்லை, அந்த ஆர்ப்பரிப்பு இல்லை, அந்த கம்பீரம் இல்லை. அதற்கு பதிலாக நிந்தை, சிறுமை, துயரம், வெறுமை, கண்ணீர், புலம்பல், தவிப்பு, சஞ்சலம், ஏமாற்றம், தோல்வி, மனபாரம், மனக்லேசம், நெருக்கம், இன்னல்கள், எத்தனை பாரமான காரியத்தை சுமந்து கொண்டு இந்த தொலைக்காட்சிக்கு முன்பாக இதை கவனித்துக் கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் தம்முடைய கரத்தை உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் வியாபாரத்தின் மேல், உங்கள் ஊழியங்களின் மேலே தேவனுடைய கரம் இனி செயல்பட போகிறது. நடந்தது என்ன? தேவ கரம் விலகினது, மீதியானுடைய கை அவர்கள் மேல் வந்துவிட்டது. அதன் பின்பாக தான் அவர்கள் சிறுமைப்பட ஆரம்பித்தார்கள். ஒன்றே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை தப்புவிக்க ஒருவராலும் கூடாது இருந்தது. பரிதாபத்தோடு கூட அவர்கள் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் மேல் வந்ததான மீதியானினுடைய கரம் அவர்கள் நன்மைகளை வாரிக்கொண்டு போனது. ஒன்று. இரண்டாவது, அவர்களை இருக்க இடமில்லாமல் வெறுமையாக்கி போட்டது. மூன்று, தனக்கு உண்டான எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போகிறது. இதையெல்லாம் வெற்றி பெற்ற ஜனம், கலிகூர்ந்த ஜனம் கண்ணால பார்க்கிறார்கள். என்ன நடக்கிறது? மீதியானியர்கள் வந்தார்களே, எடுத்துக்கொண்டு போகிறார்களே, எடுத்துக்கொண்டு போகிறார்களே. சில நாட்களாக, சில வருட காலமாக நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தின் மேல் சில சாபங்கள், சாபத்தினுடைய கட்டுகள், செய்வினையின் போராட்டங்கள், அநேக விதமான அநித்தியமான காரியங்கள் உங்கள் குடும்பத்தினுடைய நன்மைகளை வாரிக்கொண்டு போகிறது. உங்களை வளமாய் இருக்க விடாமல் சிறுமைப்படுத்துகிறது. நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள், வாழ நினைக்கிறீர்கள், வாழ்வதற்கோ வழி இல்லாமல் தவிக்கிறீர்கள். எந்த பக்கம் திரும்பினாலும் உங்களுடைய வாழ்விலே ஒரு ஜெயம் இல்லை. நெருக்கம், துயரத்தையே பார்த்து பார்த்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் உங்கள் சிறுமைக்கு நடுவிலே ஒரு மகிழ்ச்சியின் செய்தியை உங்களுக்கு தரப்போகிறார். நல்லா நீங்கள் கவனிக்க வேண்டும். கர்த்தர் உங்களை சகல சிறுமைக்கும் தப்புவிப்பார். முதலாவதாக நான் சொன்னேன், தேவன் அவர்களுக்கு ஜெயம், வெற்றியை கொடுக்க நினைத்தார். இரண்டாவது, சத்துருவின் கையிலிருந்து தப்புவிக்க தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் உங்களை பிடித்து விட்டது, ஏதோ ஒரு காரியம் உங்களை வளைந்து விட்டது, ஏதோ ஒரு காரியம் உங்களை முடக்கி இருக்கிறது, ஏதோ ஒரு காரியம் உங்களை நிமிர விடாமல் தடுத்து ஒடுக்கி கீழாக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் அத்தனை சூழ்நிலைகளில் இருந்து உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல் நிறுத்துவார். கைகளை தட்டி தப்புவிக்கிற தேவன் எனக்கு இருக்கிறார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். என்னுடைய வாழ்வு சுகவாழ்வாக நிறைவாக மாறும் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நடந்தது என்ன? மீதியானியரின் கை இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே மிகப்பெரியதான துயரத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. சிறுமைப்பட்டு வேதனையோடு கூட அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே,
நீங்கள் உண்மையை சொல்ல மாட்டீர்கள். உங்களுக்கு சில சிறுமைகள் வருகிறது, சில நஷ்டங்கள் வருகிறது, சில தவிப்புகள் வருகிறது. ஆனால் நீங்கள் தேவ சமூகத்திலே சில காரியத்தை ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் ஒத்துக்கொண்டு தேவ சமூகத்திலே, தேவனே நான் மனம் திரும்பி உமக்காக வாழ விரும்புகிறேன் ஐயா, எனக்கு கிருபை தாரும் என்று நீங்கள் கெஞ்சுவீர்கள் என்று சொன்னால் தேவன் இரக்கம் செய்வார். ஆனால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான், வாழ்வடைய மாட்டான். ஆனால் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான், ஜெயம் பெறுவான், நன்மையை காண்பான், நிறைவை காண்பான், மேன்மையை காண்பான், அதிசயத்தை காண்பான், அற்புதத்தை காண்பான். தேவனுடைய நேசத்தையும் பாசத்தையும் அளவில்லாமல் காண்பான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், தேவனுடைய நேசமும் பாசமும் உங்கள் எல்லைகளிலே இனி பெருக போகிறது. ஏன்? எதற்காக? நீங்கள் உங்களை தேவனுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தபடியினால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய எல்லைகளுக்குள்ளாக தம்முடைய அன்பின் அபிஷேக வல்லமையை வைத்து சத்துருக்களுக்கு நடுவிலே உங்களை ஜெயமாய் நடக்க வைத்து மேன்மையாக உங்களை நிறுத்துவார். சிறுமைப்பட்ட ஜனமே, ஒடுக்கப்பட்ட ஜனமே, எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு கூட இருக்கிற ஜனமே, இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றையும் தப்புவித்து நன்மைகளை கண்டு அவரை மகிமைப்படுத்தும்படியாக எல்லா சூழ்நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை உண்டாக்குவார். சரி, ஒரு ஆண்டு காலம் அல்ல, 7 ஆண்டு காலமாக மீதியானியரின் கை அவர்கள் மேல் பலத்து கொண்டிருந்தது. அந்த கை உடைக்கப்பட்டது. அதற்கு பதிலாக தேவ கரம் அவர்கள் மேல் இறங்கினது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, சற்று நீங்கள் கவனித்து பாருங்கள். தேவனுடைய கரம் வந்தபோது அவர்கள் தப்புவிக்கப்பட்டார்கள். அவருடைய அழுகை நிறுத்தப்பட்டது, அவருடைய புலம்பல்கள் நிறுத்தப்பட்டது, அவருடைய துயரங்கள் நிறுத்தப்பட்டது. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள், வருமானம் வருகிறது ஐயா, வியாதிகள், தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத காரியங்களுக்கு என்னுடைய நன்மைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு போய்விட்டது என்று நீங்கள் மனம் கலங்கின நிலைமையில் இருக்கிறீர்கள். இன்றைக்கு ஆண்டவராகிய தேவன் உங்களை தூக்கி எடுத்து உன்னதமான சிகரத்தின் மேல் அமர வைத்து உங்களை அலங்கரித்து தம்முடைய கிருபையினால் நிறைக்க போகிறார். இரண்டாவது, தேவன் நம்மை தப்புவிக்கிறார். மூன்றாவது, தேவன் நம்முடைய தனிமையை மாற்றுகிறார். வேதத்தில் வாசிக்க கேட்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சற்றே நீங்கள் கேளுங்கள். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். இங்கே சொல்லப்படுகிறதான ஒரு செய்தியை கவனித்து பாருங்கள். பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய துணை இல்லாமல் அவர்கள் தனிமையிலே அவர்கள் அவனமாக இருந்த காட்சிகளை தான் அங்கே சொல்லப்படுகின்றன. சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தனிமை 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 என்று ஒன்று வரும்போது இந்த உலகிலே யாருடைய ஆதரவு கிடைக்காதா என்று நம்முடைய மனம் ஏங்குகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே உலாவின நாட்களிலே இந்த பூமியிலே அவர் சத்தமிட்ட காட்சிகளை நினைத்து பாருங்கள். இன்றைக்கும் அந்த சத்தம் மனுமக்களை அழைத்து கொண்டே இருக்கிறது. வாருங்கள், வருத்தத்தோடு கூட இருக்கிறவர்களே வாருங்கள், பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள், என் அண்டையிலே வந்துவிடுங்கள், உங்களுக்கு நான் துணையாக இருப்பேன் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்கள் எந்த மார்க்கத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒரு தேவனுடைய துணை தேவை. அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய துணை, அந்த உதவி உங்களுக்கு வேணும் என்று சொன்னால், அவர் உங்களோடு கூட வர வேண்டும் என்று சொன்னால், இயேசுவே என் கூட வாங்கப்பா, எனக்கு நீங்க வேணும்பா என்று கேட்டு பாருங்கள். அவருடைய ஒத்தாசையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். சில நாட்களுக்கு முன்பாக
ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்திலிருந்து ஒருவர் கேட்டுக்கொண்ட காரியம் என் மனதிலே வியப்பை உண்டாக்கினது. அவர்கள் சொன்னார்கள், பிரதர், இயேசு எங்கூட இல்லாததை போல் இருக்கிறது, என் மனதிலே பயம் வருகிறது, இயேசு என்னோடு கூட இல்லாததை போல் தெரிகிறது என்று சொன்னார்கள். நான் ஒன்றே சொன்னேன், அவர் உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். பாவம் செய்தால் மட்டும்தான் ஓரமாய் போய்விடுவார், இல்லை என்று சொன்னால் ஒரு நாள் உங்களை விலக மாட்டார் என்று சொல்லி அவர்களை மகிழ்ச்சியோடு கூட அவர்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். சரி, இப்பொழுதும் தேவனுடைய ஒத்தாசைக்காக உங்களுடைய தனிமையை மாற்றி ஒரு நிறைவானதை காணும்படியாய் தேவன் செய்வார். அன்றைக்கு கிதியோனுக்கு ஒரு செய்தி பரவசத்தோடு கூட காணப்படுகிறது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! தனிமையில் இருந்தார்கள், தவித்து கொண்டிருந்தார்கள், சஞ்சலத்தை சுமந்து கொண்டிருந்தார்கள். யாருடைய ஒத்தாசை இல்லாமல் இருந்தபோது இப்பொழுது பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அவர்களுக்கு புறப்பட்டு வர ஆரம்பித்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் படித்தவர்கள்தான், பட்டம் பெற்றவர்கள்தான், அறிவு இருந்தது, ஆற்றல் இருந்தது, திறமை இருந்தது. ஆனால் தேவனுடைய துணை உங்களுக்கு இல்லை. அதுதான் பெரிய தவறாக மாறிவிட்டது. சரி, இன்று ஆண்டவரே, நான் என்னுடைய படிப்பை நம்பவில்லை, என்னுடைய அறிவை நம்பவில்லை, ஆற்றலை நம்பவில்லை, எதையும் நம்பவில்லை, எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தின உம்மை மாத்திரம் நம்புகிறேன் என்று சொல்லி எத்தனை பேர் நீங்கள் கூப்பிடுவீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலே சிலுவையிலே வெற்றி சிறந்த ராஜாதி ராஜா, மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இனி உங்களோடு கூட வருவார், அவர் உங்களோடு கூட வருவார் என்று சொன்னா அதுதாங்க சிறப்பு. கிதியோனுக்கு சொல்லுகிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம், எத்தனை பெரிய ஆச்சரியம்! தேவனை விட்டு இந்த உலகத்தில் நாம் எங்கேயும் வாழ முடியாது. ஆக்சிஜன் இல்லாமல் ஒரு மனுஷன் எப்படி இந்த பூமியில வாழ முடியாதோ, தேவன் இல்லாமல் நம்மால் வாழவே முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு நேரிட்ட சில காரியத்தை நிமித்தமாக தேவனுடைய சமூகத்தை நீங்கள் விரும்பாமல் இருக்கிறீர்கள், தேவனை நேசிக்காமல் இருக்கிறீர்கள். தேவன் ஏன் எனக்கு இதை செய்தார் என்று அவரின் மேல் நீங்கள் முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் சமூகத்தை விட்டு நீங்கள் தூரமாய் போய்விட்டீர்கள். இன்றைக்கு கருணையோடு கூட தேவன் உங்களுடைய வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறார். எத்தனை பேர் விருப்பத்தோடு கூட, தேவனே, நீர் எனக்கு போதும் ஐயா, நடந்ததை எல்லாம் நான் மறந்து விடுகிறேன் ஐயா, எனக்காக வாழ்வளிக்கிறவர் நீர் இருக்கிறீர் என்று சொல்லி எத்தனை பேர் அவருடைய சமூகத்தை தேடி ஓடி வருகிறீர்களோ அத்தனை பேருடைய வாழ்விலே தேவன் கூட இருப்பார். தேவன் உங்கள் தனிமையை மாற்றுவார். உங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை ஒரு பிரகாசமாக ஏற்படுத்தி கொடுப்பார். சிலர் என்ன நினைப்பார்கள், யாரும் இல்லை, துணையும் இல்லை, எதற்கு வாழ வேண்டும், மரித்து விடலாம் என்று நினைப்பார்கள். மரணம் முடிகிறது அல்ல, அது நித்திய நரகத்திற்கு இழுத்து சென்று விடும். என கண்பானவர்களே, மரணம்தான் ஒரு முடிவு என்று சொன்னால் அதுதான் உடைய வாழ்க்கையில் நித்திய நரகத்திற்கு சாத்தான் இழுத்து கொண்டு போகிற ஒரு பாதை. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள் கூட இதை மறந்து விட்டார்கள். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், இந்த உலகத்திலே முடித்து விடலாம் வாழ்க்கையை, உலகத்தினுடைய வாழ்க்கையை நீங்கள் முடிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருக்க போகிற இடம் நித்திய நரகம், நித்திய நரகம். ஆனால் அதற்கு பதிலாக இந்த பூமியிலே கஷ்டம் இருக்கிற அந்த நேரத்தில், கண்ணீர் இருக்கிற அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்திற்கு ஏன் வரக்கூடாது? சிலர் கேட்பார்கள், எப்படி பிரதர் என் பிரச்சனை மாறும், எப்படி மாறும்? நீங்க ஜெபிக்க சொல்றீங்களே, ஹலோ, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்முடைய அரசாங்கத்தில் இருக்கிறதான நம்முடைய ஜனாதிபதி அவர்கள் கருணையின் அடிப்படையில் ஒரு கையெழுத்து இடும்போது மரணத்திற்கே நீங்கள் தப்புவிக்கப்பட்டு விடலாம். இப்படி ஒரு சட்டம் இந்த உலகத்தில் இருக்கும் என்று சொன்னால், அகிலத்தையும் படைத்தவர், உங்களுக்காக தன் ஜீவனையே கொடுத்தவர் உங்களை தனிமையில விட்டு தவிக்க விடுவாரா? தனிமையிலே உங்களை புலம்ப விடுவாரா? அவர் சமூகத்திலே வரும்போது ஒரு கையெழுத்து போட்டால் எல்லாம் மாற்றம் வந்துவிடும். எத்தனையோ நாட்கள் கிடைக்காத ஒரு ஜெயம் நொடி பொழுதில் உங்களுக்கு கிடைத்துவிடும். தப்பிக்கொள்ளும்படியான போக்கு உண்டாக்கப்படும்.
துணையாக தேவன் இருந்து நடத்தப்படுகிறது நீங்கள் காண்பீர்கள். சரி, இன்றைக்கு பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் 3 விதமான செய்தியை உங்கள் மத்தியிலே வைத்து விட்டார். வெற்றியின் செய்தி உங்கள் எல்லைகளிலே பரவ போகிறது. 2வது, தப்புவிக்கப்பட்டு விடுதலையின் செய்தி பரவ போகிறது. 3வது, தனிமை மாற்றப்பட்டு ஒரு ஒத்தாசையின் செய்தி உங்களுக்கு உருவாக போகிறது. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! அன்றைக்கு புறப்பட்டு போனான். மீதியானியர்களை விரட்டி விரட்டி சத்துருக்களை துரத்தி துரத்தி ஜெயித்தார்கள், வெற்றி பெற்றார்கள், நிறைவோடு கூட திரும்பினார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, நிறைவு வெற்றி உங்கள் எல்லைகளிலே கேட்கப்பட போகிறது, கேட்கப்பட போகிறது. தேவன் அதை தரப்போகிறார். உங்கள் தனிமை மாறும். தேவன் உங்களோடு கூட வருவார். இத்தனை ஆண்டுகால ஊழியத்தில் இதைத்தான் தேவன் கற்றுக் கொடுத்தார். எத்தனையோ சோகங்கள், எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது. அத்தனைக்கு நடுவிலும் தேவனுடைய ஒத்தாசை கூட இருந்து அற்புதமாய் அவர் நடத்தி கொண்டு வருகிறார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபம் செய்வோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இப்பொழுதும் கூட கர்த்தாவே, எங்கள் ஆண்டவருடைய தயவும் இரக்கமும் வெற்றியின் செய்தியை கேட்க பண்ணட்டும். தப்புவிக்கிற செய்தியை இவர்கள் பார்க்கட்டும். கூடவே இருந்து நடத்துகிறது இவர்கள் காணும்படியாய் உதவி செய்யுங்கப்பா. இவருடைய குடும்பத்தில் இருக்கிற சிறுமைகள் மாறட்டும். இவருடைய குடும்பத்திற்கு ஏற்பட்டிருக்கிற தோல்விகள் மறையட்டும். வியாதி பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும், மறையட்டும் இயேசுவின் நாமத்தில். சில கண்ணீர்களும் தவிப்புகளும் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும், இயேசுவின் நாமத்தில். அதிசயமானவரே, அற்புதங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒரு மகிழ்ச்சி உதிக்கட்டும், ஒரு ஆனந்த சந்தோஷம் பிறக்கட்டும் ஐயா. தேவனே, என்னுடைய வாழ்க்கை பட்டு போய்விட்டதே, இனி நான் பச்சையான மரத்தை போல் மாற முடியுமா என்று சொல்லி கேட்கிறவருடைய இருதயத்திலே ஆவியானவர் தாமே தொட்டு இவர்களை ஆசீர்வதிங்கப்பா. பலத்தினாலும் ஒன்றல்ல, பராக்கிரமத்தினாலும் ஒன்றல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்ன கர்த்தர் இன்றைக்கு அவருடைய ஆவியினாலே உங்களை பச்சையான ஒலிவ மரமாய் மாற்றுவார். அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். நீங்கள் நிறைவாக இருக்க போகிறீர்கள். வியாதி பலவீனங்கள் மாறுகிறதற்காக நன்றி தேவனே. இவர்களுக்கு நீதியை கிடைக்க பண்ணி நிறைவானதை பார்க்க வைத்து உம்முடைய நன்மையினால் நிறைக்கப் போகிறதற்காக நன்றி அப்பா. இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் மகிழ்ச்சியும் ஆனந்த சந்தோஷமும் உண்டாகட்டும் ஐயா. தேவையில்லாத நஷ்டங்களுக்கும், தேவையில்லாத போராட்டங்களுக்கும், தேவையில்லாத கலகங்களுக்கும், தேவையில்லாத யுத்தங்களுக்கும் இவர்களை விலக்கி பாதுகாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. இவர்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எங்கள் முகவரி பிரதர் கே செல்வம், இயேசுவின் வெற்றி ஊழியம், 1E கீழ் 280, போல்பேட்டை மேற்கின் தொடர்ச்சி, மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி. அவர் கான்டாக்ட் பிரதர் கே செல்வம், விக்டரி ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரி, 1E பார் 280, போல்பேட்டை வெஸ்ட், மீளவிட்டான் ரோடு, தூத்துக்குடி.